வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழ்நாட்டின் அரசியல் அமைப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கப் போகிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகள் மக்கள் வாக்குகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்த வீடியோவில் அந்த 234 தொகுதிகளை பகுதி வாரியாகவும் சுலபமாகவும் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு அறிமுகம். தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது மாநிலத்தின் சட்டங்களை உருவாக்கும் முக்கிய அமைப்பாகும். ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்து ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த உறுப்பினர்கள் சேர்ந்து அரசை அமைக்கிறார்கள். மொத்தம் 234 உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் 118 உறுப்பினர்கள் ஆதரவு கிடைத்தால் தான் ஒரு கட்சி ஆட்சியை அமைக்க முடியும். சென்னை பகுதி தொகுதிகள். முதலில் தலைநகர் சென்னை நகரத்தில் உள்ள தொகுதிகளை பார்க்கலாம். திருவொற்றியூர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திரு வி க நகர், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 லைட்ஸ், அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி. இந்த 16 தொகுதிகள் சென்னை நகரத்தின் முக்கிய பகுதிகளை உள்ளடக்கியவை. வட தமிழ்நாடு. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, அரக்கோணம், காட்பாடி, வேலூர், ஆம்பூர். மேற்கு தமிழ்நாடு. கோயம்புத்தூர் வட, கோயம்புத்தூர் தென், சிங்காநல்லூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, ஈரோடு கிழக்கு, சேலம் மேற்கு. மத்திய தமிழ்நாடு. திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர், கும்பகோணம். தென் தமிழ்நாடு. மதுரை வட, மதுரை தென், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. முக்கிய தகவல்கள். தமிழ்நாடு சட்டமன்றம் பற்றிய சில முக்கிய தகவல்கள். மொத்த தொகுதிகள் 234. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை 118. சில தொகுதிகள் SC மற்றும் ST ஒதுக்கீட்டில் உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே.